தலைவர் வந்த உடனே ராஜீவ்காந்தி மேடைக்கு ஏறிடணும். கீழே இருந்து ஒவ்வொருத்தராக மேலைக்கு போய் மாலையை போட்டுட்டு அந்த பக்கம் ஒரு படிக்கட்டு போட்டு வச்சுருந்தோம். அங்கே இறங்கணும்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சுருந்தோம். முதல் மாலை போட்டவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஜெயராஜ், அவர் தான் மாவட்ட தலைவர். ரெண்டாவது மாத்தூர் ராமசாமி நாயுடு. அப்புறம் மூணாவதுக்கு அந்த லோக்கல் காங்கிரஸ்காரங்கள்லாம் லைனாக நின்றாங்க. ஒரு 3-4 பேர் தான் போட்டிருப்பாங்க. போட்ட உடனே என்னாச்சு, அனுசுயா மேடம் என்ன பண்ணுறாங்க, அவங்க அப்போ வந்து சப் இன்ஸ்பெக்டர், அந்த பெண்ணை தடுக்கிறாங்க. ஆனால் ராஜீவ்காந்தி என்ன பண்ணுறாரு, அந்த அம்மாவை டோன்ட் டிஸ்டர்ப், லீவ் மீன்ற. அப்போ அந்த அம்மாவால் எதுவும் செய்ய முடியாமல், ஒரு வேளை தலைவர் அந்த லேடியை பார்க்காம இருந்திருந்தாங்க. போய் பார்க்கும்போது ஷூ எரியுது. அவர் தான் என்ன பண்ணுறாரு, ஷூ அணைக்கிறார். நாங்கள்லாம் கிட்ட போய் அந்த ஷூ அணைச்சிட்டோம். அவர் தான் ராஜுன்றத ராகவன் ஐடென்டி பண்ணி, வேர் இஸ் ராஜுன்னு கேட்டீங்களே, இதோ பாருங்க. என்னுடைய விமானத்திற்கு ஒரு சிறு பாதிப்பு ஏற்பட்டாலும் இலங்கை உலக வரைபடத்தில் இருக்காதுன்னு சொன்னவன் தான் எங்கள் தலைவன் ராஜீவ்காந்தி. தனி எழுத்தை அமைச்சிடுவோம், ஆயுதத்தை கீழே போடாதீங்கன்னு சொல்கிறாரு. திரும்ப ராஜபக்சே என்ன பண்ணுறாரு, ஆயுதத்தை கீழே போட்டாதான் பேச்சுவார்த்தைன்னு சொல்கிறாரு. இவர் என்ன சொல்கிறாரு, இங்கே இருக்கிற ஒரு தலைவர் அவர்கிட்ட போடாதங்கிறாரு. ஆனால் இங்கே இருக்கிற தலைவர் பேச்சை கேட்ட பிரபாகரன் இந்திய அரசாங்கத்தினுடைய பேச்சை கேட்க மறுத்தார். வணக்கம், இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநில துணைத் தலைவர் பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களை சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம் சார். சார், 2 நாட்களுக்கு முன்பாக நடைபெற்ற ஒரு நினைவஞ்சலி, மே 21 அன்று 1991, மறக்க முடியாத நாள் இல்லையா? அந்த நாளில் நீங்கள்லாம் கலந்துக்கிட்டீங்க. நாங்கள் பல்வேறு புகைப்படங்கள் செய்திகள் வாயிலாகவும் எல்லாரும் பார்த்தோம். அந்த நிகழ்வு உங்களுக்கு இன்னும் கண் முன்னால் ஞாபகம் இருக்கும். ஏன்னா நீங்கள் அந்த தொகுதியில் நீங்கள் இருந்தவர், அதற்கு பின்மா தொகுதியில் நீங்கள் நீங்கள் பூந்தமல்லியில் நீங்கள் நின்னீங்க இல்லையா? 96 கூட நின்னீங்க. அந்த சம்பவத்திற்கு சில நாட்களுக்கு முன்பும் அன்றைக்கும் கூட நீங்களும் அந்த இடத்துல பங்கு பெற்றிருந்தீங்க, எல்லாருமே பங்கு பெற்றிருந்தீங்க. அந்த நிகழ்வை பற்றி மட்டும் ஒரு சின்ன உங்களுடைய நினைவஞ்சலியை சொல்லுங்களேன். ராஜீவ்காந்தியுடைய கொலை சம்பவம், ஸ்ரீபெரும்புதூர் நிகழ்ச்சியினுடைய அந்த கூட்ட ஏற்பாட்டாளர்களில் நானும் ஒருவர். சரியாக 18ஆம் தேதி, மே 18ஆம் தேதி மார்க்ரெட் ஆல்வா அவர்கள் கவர்னராக மத்திய மந்திரியெல்லாம் இருந்திருக்காங்க. நாங்கள் பிரச்சாரத்துக்கு போயிட்டு சரியாக 9 மணிக்கு அண்ணா நகர் வீட்டில், வாடகை வீடு தான், மரகதம்மா வாடகை வீடு, வந்த ஒரு 5 நிமிஷத்துக்குலாம் டீ சாப்பிட்டுனே இருக்கோம். ஒரு ஃபோன் வந்தது. அந்த ஃபோன் யாரோட ஃபோன்னா மார்க்ரெட் ஆல்வா ஃபோன். அவங்க தான் டூர் ப்ரோக்ராம் போடுறவங்க. டூர் ப்ரோக்ராம் ராகுல் காந்தியினுடைய ஆல் ஓவர் இந்தியாவினுடைய மொத்த டூர் ப்ரோக்ராம் அவங்க தான் போடுறாங்க. நான், மரகதம்மா, அவங்களுடைய பர்சனல் அசிஸ்டண்ட்டு ராஜாமணின்னு ஒரு தம்பி, 3 பேர் தான் டூர் போயிட்டு, அதாவது எலெக்ஷன் பிரச்சாரம் போயிட்டு அங்கே வீட்டுக்கு வந்தோம். 8 மணி இருக்கும். டீ சாப்பிட்டுட்டு போங்கன்னாங்க. நான் கிளம்புறேன்னா டீ சாப்பிட்டு போங்கன்றதுனால நானும் உட்கார வேண்டியதாக போச்சு. இதில் பெரிய விஷயம் என்னென்னா, அந்த ராஜாமணியை நான் தான் மரகதம்மா கிட்ட கொண்டு, அவர் என்னுடைய எதிர் வீடு. அதனால் நாங்கள் 2 பேரும் ஒன்றாவே வீட்டுக்கு போய்டுவோம். என் வீட்டுக்கு போய்டுவோம், எதிர் வீட்டுக்கு அவர் போயிடுவார். அப்போ அந்த டீ சாப்பிட்டுட்டு நேரத்தில் மார்க்ரெட் ஆல்வா ஃபோன் பண்ணாங்க. ராஜாமணி எடுத்து, அம்மா மார்க்ரெட் ஆல்வா பேசுகிறாங்கன்னாங்க. என்னம்மான்னு கேட்டாங்க. மாதிரி தலைவர் ராஜீவ்காந்தி வந்து 21 சென்னைக்கு வராரு, தமிழ்நாட்டுக்கு வராரு, உங்கள் தொகுதியில் பேசணுன்னு விரும்புகிறாரு. ஆனால் அதில் என்ன ஒரு பெரிய ட்ராபேக்குன்னா, உங்கள் 4 பேர் தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்த திரு வாழப்பாடியார் அவர்கள் எழுதி கொடுத்துருக்காரு. ஒன்று அவருடைய தொகுதி, வாழப்பாடியாரோட தொகுதி, சிதம்பரம் தொகுதி, மணிசங்கரையர் தொகுதி, ரங்கராஜன் குமாரமங்கலம் தொகுதி தான் இருக்குது. அதில் நான் தலைவருக்கு அந்த பேப்பரை புட்டப் பண்ணேன். வேர் இஸ் ஆன்டி மரகதம் சந்திரசேகர் கான்ஸ்டியூஷன் எழுதி அனுப்பினார். அதனால தான் உங்களை, இல்லை என்னால் முடியாது, இப்போ நீ கூப்பிடும்போது மணி 8 ஆகிடுது, 19, 20 2 நாள் தான் இருக்குது, பெரிய அளவில் பண்ணணும், செக்யூரிட்டி ப்ராப்ளம்லாம் இருக்குது, அதனால் எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எனக்கு நல்லாவே இருக்குது, தலைவர்கிட்ட சொல்லிவிடு, மீதி 4 தொகுதி பரவாயில்ல, என் பேர் அவர் எழுதி கொடுக்கலன்றது எனக்கு வருத்தம் கிடையாது, நான் மீதி ஏதாவது ஒரு தொகுதியில், பக்கமாக இருக்கிற தொகுதியில் நான் வந்து தலைவரோட கலந்துக்கிறேன், அதை சொல்லிவிடுங்கன்ட்டு ஃபோனை கட் பண்ணிட்டேன். ஒரு 5 நிமிஷத்துக்குலாம் தலைவர் ராஜீவ்காந்தியை லைட்டில் வந்துட்டார்.
நான் அவங்களுக்கு மரகத மாலைன்னு. ஏன்னா அவங்க வீட்டிலே இருந்தவங்க இல்லை, அவங்க தூக்கி வளர்த்த குழந்தை தானே ராஜீவ் காந்தி. நோ நான் வந்து சென்னைக்கு வந்துட்டு எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் உங்கள் தொகுதிக்கு வராமல் நான் எப்படி திரும்பி பிரச்சாரத்துக்கு வர்றது, நீங்கள் எப்படியும் அரேஞ்ச் பண்ணி தான் ஆகணுன்னு கொஞ்சம் தூரம் மரகதமாக கராராக சொன்னாங்க. நோ ராஜு, என்னால் முடியாது, அது ரொம்ப கஷ்டம், அது 2 டேஸில் ஒன்றும் பண்ண முடியாது, மற்றவங்களாம் ஒரு வாரத்துக்கு முன்னாலே தெரிஞ்சு எல்லாம் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க, என்னால் அது வாய்ப்புக்கு ரொம்ப கம்மின்னு சொன்னோடனே அவர் ரொம்ப கம்பல் பண்ணோடனே ஏற்பாடு பண்ணோம். அடுத்த நாள் காலையில் ஏஜே தாஸ் அவர்கள் கரெக்டாக ஒரு 8 மணிக்கெல்லாம் வந்தார். அவர்கிட்ட ஒரு 1 லட்ச ரூபா பணம் கொடுத்து இதை கொண்டு போயிட்டு மீட்டிங் வேலையை ஆரம்பிங்க, நாங்கள் கொஞ்ச நேரத்தில் அங்கே வரோன்னு சொன்னோடனே நாங்கள் எங்கேயோ ஒரு இடம் பக்கத்துலேயே பிரச்சாரம், இந்த ரெட் ஹில்ஸ் பக்கத்தில் ஒரு பிரச்சாரம் முடிச்சுட்டு நேராக ஸ்ரீபெரும்புத்தூர் போனோம். அதுக்குள்ளே ஏஜே தாஸ் அவர்களும் வட்டார தலைவராக மிக உயர்ந்த மனிதர் மாத்தூர் ராமசாமி நாயுடுன்னு செல்வாக்கு மிக்க தலைவர், அவரும் இவரை சேர்ந்து ஒரு பள்ளியை ஸ்கூலில் தேர்வு செஞ்சு வச்சுட்டாங்க. பள்ளி ஸ்ரீபெரும்புதூர்லேயே ஒரு பள்ளி, தனியாக ஒரு பள்ளி, அருமையான பள்ளி எல்லாம் இருந்தது. ஆனால் அதுக்கு என்னன்னா ஒரே ஒரு வழி பாதை மட்டும்தான் இருந்தது. அப்போது நாங்கள் அங்கே நின்று இருக்கும்போது மரகதம்மா வந்து ஒரு ஸ்கூல் உள்ள போய் கலெக்டருக்கு ஃபோன் பண்ணாங்க. அப்போ தான் செல்ஃபோன்லாம் கிடையாது. பண்ணோடனே கலெக்டர் அங்கே வந்தாங்க. வந்துட்டு இது வந்து ஒரே வழி தான் இருக்குது, பாதை இருக்குது, இது வந்து சேஃப் கிடையாது, அதனால் இது வந்து அப்போ மரகதம்மா சொன்னாங்க, ஒரு வழியை இந்த பக்கம் ஒரு வழி வச்சுடுவோம், அந்த பக்கம் ஒரு வழி உண்டாக்கிடுவோம், ஒரு பெரிய அதை அடுத்த 24 மணி நேரத்தில் 10 கொத்தனாரை வச்சு வேலையை முடிச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு பள்ளி நிர்வாகத்தை கேட்டவுடனே ஒத்துக்கிட்டாங்க. எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லைன்ட்டாங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ சொல்லியும் அம்மையார் சீலா பிரியா கலெக்டர் IAS ஒத்துக்கவே இல்லை, திரு இக்பால் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸும் ஒத்துக்கலை. அவங்க இட்டும் போய் நான் ஒரு இடம் காட்டுறேன் வாங்கன்னு இட்டு போனாங்க. அதுதான் இந்த இடம், தலைவர் ராஜீவ் காந்தி இறந்த இடம். அப்போ மரகதம்மா கேட்டாங்க, இது என்ன ரொம்ப முள்ளு பாதெல்லாம் இருக்குது எப்படின்னோடனே அவங்க சொன்னாங்க, நாங்கள் அரசாங்கம் 5 மணி நேரத்தில் நீங்கள் வந்து பாருங்கள், வேறு மாதிரி இருக்கும் இந்த இடம். நாங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் சரி என்ன பண்ணுறது, அந்த இடத்துல பண்ணால் உங்களுக்கு என்னன்னா இல்லை, அவங்க மேடம் ஷீலா பிரியா சொன்ன வார்த்தை அப்படியே சொல்கிறேன், கலெக்டர் ஷீலா பிரியா, கலெக்டர் ஷீலா பிரியா ஏதாவது நடந்தால் அந்த வார்த்தையை அங்கே கோட் பண்ணுறாங்க. 19ஆம் தேதி காலையில் தப்பிப்பதற்கு வழி இல்லை, அங்கே என்னதான் 2 வழியாக்குனாலும் தப்பிக்க முடியாது, இது ஓப்பனாக இருக்குது, எந்த பக்கம் ஒன்றாலும் ஓடி போகலாம், தப்பிச்சிக்கலாம். என்ன காரணம்னா விடுதலை புலிகளாலேயும் சீக்கிய ஆட்களாலேயும் அப்புறம் இந்த காஷ்மீர் தீவிரவாதிகளாலேயும் அவருக்கு ஆபத்து இருக்குதுன்னு சொல்லி ஒரு இது இருந்துக்கிட்டே இருக்குது. அவருக்கு வந்து Z+ பாதுகாப்பு கொடுத்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, சந்திரசேகர் கவர்மெண்ட்டு காங்கிரஸ் ஆதரவு கவர்மெண்ட்டு அதை ஒய்யா மாற்றிட்டாங்க. அது Z+ பாதுகாப்பை Y+ மாற்றினதுனால கொஞ்சம் பாதுகாப்பு குறைவாயிடுது. அப்போது ஏதாவது நடந்தால் என்ற ஒரு வார்த்தையை உதிர்த்தோடனே நாங்கள் கொஞ்சம் அப்செட் ஆகிட்டோம். எடுத்தோடனே ஏதாவது நடந்தான்றாங்க, சரி ரைட்டுங்க, நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக ரெடி பண்ண கூட சீக்கிரம் ரெடி பண்ணாங்க. ஏஜே தாஸ் வேகமாக, அவர் வந்து அனுபவமிக்க தலைவர்ன்றதுனால கூட்ட ஏற்பாடெல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் நடந்துடுச்சு. இது என்ன ஆகி போச்சுன்னா, தலைவர் நாங்கள் கூட்ட ஏற்பாட்டாளரான நான் வந்து அன்றைக்கி கரெக்டாக 4 மணிக்கு தான் அந்த இடத்துக்கு வரேன், 21. அதுக்கு முன்னால் நாங்கள் பழவேற்காடுக்கு பிரச்சாரத்துக்கு போகணும். நான், மரகதம்மா, TL சிவலிங்கன்னு அப்போ ஒரு மாவட்ட தலைவர், வழக்கறிஞர் அவர். போயிட்டு வரும்போது போட்டு வந்து கவுந்து போச்சு. நாங்கள் எல்லாருமே தண்ணிக்குள்ளே போயிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள்லாம் கொஞ்சம் எங்கள் ஏஜாக இருந்ததுனால போட்டில் ஏறிட்டோம். மரகதம்மா 2வது தடவை முழுகிட்டாங்க. கூட வந்த ஃபிஷர்மேனுங்க போய் தூக்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்கள ஆசுவாசப்படுத்தி அவங்கள ஏர்போர்ட்டுக்கு அனுப்பிட்டு நான் நேராக இங்கே வந்தேன். கூட்ட ஏற்பாடுகளை கவனித்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் முதல்ல என்ன பண்ணோன்னா, தலைவர் வந்தவுடனே ராஜீவ்காந்தி மேடைக்கு ஏறினோம். கீழே இருந்து ஒவ்வொருத்தராக மேலைக்கு போய் மாலையை போட்டுட்டு அந்த பக்கம் ஒரு படிக்கட்டு போட்டு வச்சுருந்தோம். அங்கே இறங்கணும்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சுருந்தோம். சங்கர் கணேஷ் கச்சேரி ஏற்பாடு பண்ணியிருந்தோம். இந்த 1 லட்ச ரூபாய் கூட்ட ஏற்பாட்டுலேயே மீந்து போச்சு பணம். 2000 3000 மீந்து. அப்புறம் அவர் கணக்கு கொடுத்தாரு மிஸ்டர் ஏஜே தாஸ். ஆனால் சங்கர் கணேஷ் கச்சேரி 6000 ரூபா அன்னைக்கு. அதை வந்து இங்கே ராதாகிருஷ்ண ரோட்டில் JP பில்டர்ஸ்னு ஒருத்தர் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. அவர் வந்து நான் தரேன் அப்படின்னு அவர் தான் சங்கர் கணேஷே ஃபிக்ஸ் பண்ணவரே அவர் தான். அப்போ 6000 ரூபானா இன்னைக்கு இதோட நிலைமை என்ன? நான் தான் கொடுப்பேன். அந்த பணம் கொடுத்ததை தவிர
அதில் அவருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அதுக்குள்ளே அவரை இழுத்தெல்லாம் பேசினாங்க. அவர் வந்து திருபாய் அம்பானியோட பார்ட்னராக இருந்து ரியல் எஸ்டேட் பண்ண ஒரு பெரிய மனிதர். இன்றைக்கி சென்னையில் ஒரு முதல் அடுக்குமாடி குடியிருப்பு சென்னையில் கட்டினதே அவர் தான். அப்படிப்பட்ட ஒரு பெரிய மனிதர்னு வச்சுக்கலேன். அதுக்கப்புறம் என்னாச்சு, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வாழப்பாடியார் இவர் ராஜீவ்காந்தி வந்துட்டார். இந்திரா காந்தி சிலைக்கு மாலை போகிறதுக்கு முன்னால் இவர் என்ன பண்ணார், ஜீப்பில் வந்து ஸ்டேஜுக்கிட்ட வந்தார். அப்போ ராஜீவ்காந்தி அங்கே வரல. வந்து என்ன பண்ணார், மேடையில் ஏறி வேட்பாளர்கள்லாம் மேடைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ எங்ககிட்ட கேட்டார், நீங்கள் எல்லாரையும் லைனாக நிற்க வச்சுருக்கீங்களா, எதுக்குன்னு கேட்டார். இல்லைங்க, ஒரு முக்கியமானவங்க தான் வட்டார தலைவர், இந்த பகுதி காங்கிரஸ்காரங்க மட்டும்தான், அவுட் சைட் காங்கிரஸ்காரங்க யாரும் இல்லை, அவங்களுக்கு ஒரு ஆனர் பண்ணணும், தலைவருக்கு அவங்க ஒரு மரியாதை செய்யணும்னு நினைக்கிறாங்க, அதை ஒத்துக்கிட்டு உட்கார வச்சுருக்கோம். வேண்டாம், மேடையில் ஏறி போட வேணாம், அவர் கீழே வரும்போதே லைனாக போட்டுட்டோம், மேடையில் வந்து போனால் பிரச்சனை ஆகும்னு கேண்டிடேட்டுங்களை மேலே கூப்பிட்டுட்டார். கேண்டிடேட்டுங்கள்லாம் மேலே வந்துட்டாங்க. கீழே வந்து தலைவர் இறங்குறாரு. அந்த தலைவரோட கார்லேருந்து யார் இறங்குறதுன்னு கேட்டிங்கன்னா, மரகதம்மா தான் அந்த காரில் இருக்காங்க. 2 ஃபாரின் பத்திரிகையாளர் அந்த வண்டியில் வந்தாங்க. அவங்க இந்திரா காந்தி சிலையிலேருந்து நடந்து வராங்க. திரு மூப்பனார், திருமதி ஜெயந்தி நடராஜன் போனவங்களாம் இந்திரா காந்தி சிலையிலேருந்து வாக்கில் வராங்க. இவர் காரில் மரகதம்மாவை மட்டும் ஏற்றிட்டு வந்துட்டாங்க. ஏற்றின்னு வந்தோடனே அவர் காரை விட்டு இறங்கினார், மரகதம்மா இறங்கினார். தாப்பாண்டியன் தான் அவருடைய பேச்சை டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்காக அழைக்கப்பட்டிருந்தார். தாப்பாண்டியன் கூட வராரு, மரகதம்மா பின்னால் வராங்க, அவர் பையன் பின்னால் வராங்க, அவர் பொண்ணுங்க வராங்க. நான் இந்த ரைட் சைடில் நின்று அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் அவங்க பின்னால் போகல, ஏன்னா நம்ம வந்து கூட்ட ஏற்பாளர், பின்னால் போகிற வேலை நமக்கு கிடையாது, வாட்ச் பண்ணுற வேலை தான். முதல் மாலை போட்டவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஜெயராஜ், அவர் தான் மாவட்ட தலைவர். 2வது மாத்தூர் ராமசாமி நாயுடு. அப்புறம் 3வதுக்கு அந்த லோக்கல் காங்கிரஸ்காரங்கள்லாம் லைனாக நின்றுனாங்க. ஒரு 3-4 பேர் தான் போட்டிருப்பாங்க. போட்ட உடனே என்னாச்சுன்னா, அந்த ஒரு பாப்பா ஒன்று, அரக்கோணம் பாப்பா வந்து கவிதை வாசிச்சு ஹிந்தியில், கோகிலவாணி வாசித்ததுக்கப்புறம் இந்த அம்மா முன்னேறி வர பார்க்குது தான். நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. அனுசுயா மேடம் என்ன பண்ணுறாங்க, அவங்க அப்போ வந்து சப் இன்ஸ்பெக்டர், அந்த பெண்ணை தடுக்கிறாங்க. ஆனால் ராஜீவ்காந்தி என்ன பண்ணுறாரு, அந்த அம்மாவை டோன்ட் டிஸ்டர்ப், லீவ் மீன்றார். அப்போ அந்த அம்மாவால் எதுவும் செய்ய முடியாமல், ஒரு வேளை தலைவர் அந்த லேடியை பார்க்காம இருந்திருந்தா அவர் கடந்து மேடைக்கு போயிட்டுருப்பார். அனுசுயா அவர்கள் அன்றைக்கு மறித்து போவதற்குண்டான வாய்ப்புகள் இருந்திருக்கும். மேடைக்கு போனார். மேடைக்கு போல கீழவே அந்த தான் என்ற பெண் வந்து மாலையை போட்டுட்டு குண்டை வெடிச்சிட்டாங்க. நாங்கள்லாம் என்ன நினச்சோன்னா, ஒரு பட்டாசு வெடிச்சிக்கிட்டு இருந்தாங்க ராஜீவ்காந்தி வராருன்னு சொல்லிட்டு. பாட்டு சத்தம் ஒரு பக்கம், ராஜீவ்காந்தி வராருன்னு அது பட்டாசு தான் வெடிச்சதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா குண்டு. அது அப்புறம் பார்த்தா யாரும் இல்லை அங்கே. நாங்கள் ஒரு 4-5 பேர் போவே இல்லை அங்கேருந்து. ஐஜி ராகவன் நின்று இருந்தார், எஸ்பி ராமகிருஷ்ணன் ஒருத்தர் நின்று இருந்தார், மற்றவங்க யாருமே இல்லை. பார்த்தா வேர் இஸ் ராஜுன்னு ராகவன் கத்துறாரு. சுற்றி ஓடி வரோம். அந்த இடத்துல திரு மூப்பனாரோ திருமதி ஜெயந்தி நடராஜன் யாருமே கிடையாது, நாங்கள் தான் இருக்கிறோம். அப்புறம் போய் ராகவனே போகிறாரு. போய் பார்க்கும்போது ஷூ எரியுது. அவர் தான் என்ன பண்ணுறாரு, ஷூவை அணைக்கிறார். நாங்கள்லாம் கிட்ட போய் அந்த ஷூ அணைச்சிட்டோம். அவர் தான் ராஜுன்றதை ராகவன் ஐடென்டி பண்ணி, வேர் இஸ் ராஜுன்னு கேட்டிங்களே, இதோ பாருங்கன்றார். அதுக்கப்புறம் திரு மூப்பனார் அவங்கெல்லாம் வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க இது பண்ணாங்க. இதெல்லாம் நீங்கள் நடந்தது இல்லை. இதில் முக்கியமாக இன்னொரு பல்வேறு கேள்விகள் கேட்குறவங்கெல்லாம் ஒரு கேள்விகள் கேட்குறாங்க. அன்னைக்கு இருக்கக்கூடிய பொதுவாகவே ஒரு தலைவர் வந்தார்னா அந்த தலைவரை சுற்றி அந்த லோக்கல் தலைவர்கள் எல்லாம் இருப்பாங்க. மாவட்ட தலைவர், மாவட்ட தலைவர் இருப்பாங்க, மாநில தலைவர்லாம் இருப்பாங்க. இந்த சம்பவம் நடக்கும்போது இவங்க யாருமே இல்லையே, ஏன் அப்படின்ட்டு ஒரு கேள்விகள்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பல்வேறு கேள்விகள். இல்லைங்க, மாநில தலைவரும் வேட்பாளர்களும் மேடையில் இருக்காங்க. இல்லை, வாடப்பாடி ராமமூர்த்தி அவர்கள், மூப்பனார் அவர்கள், ஜெயந்தி நடராஜன் அவர்கள், இவர்கள் எல்லாருமே அந்த சம்பவம் நடந்து பின்னால் இருந்தாங்க. அவங்க ஏன் கூட இல்லைன்னு ஒரு சில கேள்விகள்லாம் கேட்டேன். இல்லை, அவங்கெல்லாம் ஸ்பாட்டில் இருந்ததுனால நான் இதை தெளிவாக சொல்ல முடியும். இந்திரா காந்தி சிலைக்கும் கூட்டம் நடந்த இடத்துக்கும் ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கும். 1/2 கிலோமீட்ரு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், கூடுதலாக கூட இருக்கலாம். அங்கேருந்து அவங்க காரில் வரல, நடந்து வராங்க. ஸோ அவங்க மிடில் வரும்போதே குண்டு வெடிச்சிச்சு. ஏன் இல்லைன்றதுக்கு இதுதான் காரணம். அவங்க தெளிவாக நம்ம சேனல் மூலயமா அவங்க தெரிஞ்சுக்கணும். அவங்க வந்து நடந்து வராங்க, காரில் வரல.
தலைவர் போய் இறங்கிட்டோம், ஸ்டேஜுக்கு போட்டோம், நம்ம போய் ஸ்டேஜில் ஜாயின் பண்ணிக்கலான்னு தான் அவங்க மொல்லமாக வராங்க, வேறு எந்த காரணமும் இல்லை. ஆனால் வாழப்பாடியார் ஜீப்பில் வந்து முதல்லே மேடையில் ஏறிட்டார். வேட்பாளர்கள் எத்தனை பேர் மேடையில் ஏறிட்டாங்க. அவர் மேடையில் ஏறிட்டோம், அப்புறமா நம்மெல்லாம் போகலான்னு இவங்க வந்துகிட்டு இருந்தாங்களே தவிர, மேடையில் மாலை போடுற மாதிரி முதல்ல அப்படி தானே. ஆமாம், மேடையில் மாலை போடுற மாதிரி தான் கூட்ட ஏற்பாளர்களாகிய ஏஜே தாஸ் அவர்களும் எங்களை போன்றவர்களும் முடிவு செய்து வைத்திருந்தோம். மேடையில் ஏறிய திரு வாழப்பாடியார் அவர்கள் கீழேயே நீங்கள் போடலான்னு மைக்கில் அனௌன்ஸ் பண்ணது அவர் தான். ஆனால் சில இந்த தப்பாக சொல்கிறாங்க ஏஜே தாஸ் அனௌன்ஸ் பண்ணாருன்னு. வாழப்பாடியார் தான் அதை அனௌன்ஸ் பண்ணார். யாரும் மேடைக்கு வர வேண்டாம், கீழேயே இருங்க, முதல் ஆள்லேருந்து கடைசி ஆள் வரைக்கும் தலைவர் ராஜீவ்காந்தி வந்து உங்களுடைய ஆனரை ஏற்றுக்குவார் அப்படின்னு அவர் சொல்லிட்டதுனால யாரையும் மேடையில் நாங்கள் அலோவ் பண்ண முடியல. அந்த மேடையில் அலோவ் பண்ணியிருந்தோம்னா ஒருவேளை ராஜீவ்காந்தி தப்பிச்சிருப்பாருன்ற ஒரு எண்ணம் இருக்க. காரணம் என்னென்னா 5-6 பேர் மாலை போட்டதுக்கப்புறம் தான் அந்த அம்மாவை கை காட்டி விடுங்கிறார். மேடைக்கு போயிருந்தா அந்த காட்சி நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ இவர் தனு அவர்களை இவ்வளவு நெருக்கத்தில் உள்ள அனுமதிச்சது யாரு? இல்லைங்க, அவங்க நெருக்கத்திலேயே வரலங்க. தவறாக சொல்கிறாங்க பல பேர். அவங்க வந்து மரதம் சந்திரசேகர் அவர்கள் வீட்டில் வந்து அவங்க ஏற்கனவே பழகி இருந்தாங்கன்ற மாதிரிலாம் பல்வேறு தகவல். சார், அது நளினி ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க, 540 பக்கம் அந்த புத்தகம். அதை 5 தடவை நான் படிச்சிருக்கேன். அந்த புத்தகத்தில் உங்ககிட்ட கூட நாளைக்கு கொண்டாந்து அதை கோடிட்டு, இல்லைனா வீட்டுக்கு போனோன்னா கோடிட்டு அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன். தானுவை என்னிடம்தான் கொண்டு வந்து சிவராசன் ஒப்படைத்தார். யார்? நளினி எழுதியிருக்க புத்தகத்தில் நளினியுடைய ஸ்டேட்மெண்ட். அவருடைய உத்தரவு எனக்கு என்னவென்றால், இவர்கள் எங்கும் தனியாக போவதற்கு நீங்கள் அனுமதிக்கக்கூடாது. அந்த புத்தகத்தில் இந்த வாசகம் அப்படியே இருக்கு. அதை விட அவங்க எங்கே போனாலும் போக விருப்பப்பட்டால் நீங்கள் தான் அழைத்து போகணும் அப்படின்னு சொன்னதுனால நான் நாதமுனி தேட்டருக்கு பக்கத்தில் இருக்க ஒரு கோயிலுக்கு அழைத்து போனேன். புருஷவாக்கத்துக்கு அழைத்து வந்து அவங்களுக்கு சுடிதார் வாங்கி கொடுத்தேன். சில சுடிதார் டி நகரில் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க, டி நகருக்கு அழைத்து போய் வாங்கி கொடுத்தேன். அதுக்கப்புறம் நான் தான் அவங்கள பஸ்ஸில் ஸ்ரீபெரும்புதூருக்கு கொண்டு போனேன். ஆமாம், அதெல்லாம் சொன்னேன். அதெல்லாம் அதே இது வந்து இவர் எழுதியிருந்தார் இல்லையா, ராஜீவ்காந்தி மர்மம் விலகும் நேரம், ரகோத்தமன் அவர்கள் எழுதியிருந்தார் இல்லையா, ஒரு புக் எழுதியிருந்தார் இல்லையா, அதுலேயும் இந்த தகவல்கள் ஃபுல்லாகவே வருது. இருக்குல்ல? இருக்குது, இது எல்லா தகவலும் வருது. ரைட். பூந்தமல்லிக்கு வந்து இறங்கி அங்கேருந்து 25G இதில் ஏறி பஸ்ஸில் ஏறி பூந்தமல்லியில் அவங்க இறங்கினது, அங்கே ஒரு ஹோட்டலில் அவங்க பரோட்டா சாப்பிட்டது எல்லாமே நடந்து போகிறது எல்லாமே அந்த புத்தகங்களில் இருக்கு. அதில் ஒரே ஒரு அதுலேயும் ஒன்று எழுதியிருக்குன்னா, மரதம் சந்திரசேகர் ஒரு வீட்டில் இவங்களை போய் பழக்க விட்டது யாரு அப்படின்ற ஒரு கேள்வி. அதாவதுங்க, அதை தான் நான் சொல்ல வந்தேன். இப்போ முதல் தடவை அப்பொழுதுதான் தானு இந்தியாவுக்கே வந்தார் அப்படின்ற பதிவோ நளினி எழுதிய புத்தகத்தில் இருக்கு. முதல் தடவை அப்போ தான் வராராம். யார்? தானு என்ற பெண் முதல் தடவையாக இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் வந்தது முதல் தடவை அதுதான். அந்த புத்தகத்தில் தெளிவாக இருக்கு. முதல் தடவை அப்போதான் வந்த நளினியை எங்கேயுமே போக விடக்கூடாதுன்னு சொன்ன சிவராசன் மரகதம்மா வீட்டுக்கு மட்டும் போகிறதுக்கு எப்படி அலோவ் பண்ணியிருப்பாங்க? அவங்க வந்ததே 3 நாளைக்கு முன்னால், 18ஆம் தேதி தான் இங்கே வராங்க. 21ஆம் தேதி அவங்க போகிற வரைக்கும் கூட அவங்களுக்கு என்ன நடக்க போகுது, யாரை கொல்ல போகிறாங்கன்னு கூட தெரியாது. நளினி அந்த புத்தகத்தில் எழுதியிருக்காங்க. அவங்க அப்போ தான் முதல் தடவை வராங்க, அதுக்கு முன்னால் வரவே இல்லைன்னு பதிவு பண்ணுறாங்க. அப்போது நளினியோட ஸ்டேட்மெண்ட் இப்படி இருக்கும்போது ரகோத்தமன் வந்துங்க, அந்த புத்தகத்தை நான் முழுசாக படித்தேன். ரகோத்தமன் எல்லாமே தவறாக தான் எழுதியிருக்கார். கார்த்திகேயன் மீது குற்றச்சாட்டு வைக்கிறார், பெரிய குற்றச்சாட்டு, ரொம்ப தவறுங்க. இவர்களுக்கு வந்து அவர் முழு அதிகாரம் கொடுக்கலன்னு சொல்கிறார். நான் என்ன கேட்குறேன், கார்த்திகேயன் அவர்கள் தெளிவாக, நான் ஒரு சாட்சி அதில். ஏன்னா ஃபோட்டோகிராஃபரை எடுத்தாங்க, ஹரிபாபுன்னு ஒரு ஃபோட்டோகிராஃபர் தான் ஃபோட்டோ எடுத்தார். அந்த ஹரிபாபு வந்து சுபாஷ் சுந்தரத்தினுடைய ஃபோட்டோகிராஃப் கடையில் வேலை பார்த்தவர். அதாவது சுபாஷ் சுந்தர வேலை பார்த்ததுனால அங்கே வச்சு தான் நம்ம நளினியோட தம்பி அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தார், பாக்கியநாதன். அங்கே வச்சு தான் அந்த பேரறிவாளன் போன்றவர்கள் அங்கே தான் கூடி சுபாஷ் சுந்தரம் இல்லாத நேரத்தில் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது முருகன் போன்றவர்கள்லாம் அங்கே தான் வந்திருக்காங்க. இங்கே சுபாஷ் சுந்தரம் ஃபோட்டோகிராஃபரில் தான் வந்திருக்காங்கன்னு நளினியோட புத்தகத்தில் இருக்கிறத நான் சொல்கிறேன். ஆனால் திரு ரகோத்தமன் அவர்கள் எழுதியிருக்க புத்தகத்தில் எனக்கு முழுமையாகவே அதில் உடன்பாடு இல்லை. காரணம் என்னன்னா, இந்த கூட்டம் வேண்டான்னு சொன்னதிலிருந்து கூட்டம்
இல்லை நீங்கள் சொன்ன வார்த்தையெல்லாம் அவர் எழுதியிருக்காரு. ஆன்டியோட கான்ஸ்டியூன்சியை சேர்க்கலைன்னு சொல்லி ராஜீவ் எழுதினாரு. மார்கரெட் ஆல்வா அங்கேருந்து ஃபோன் எல்லாமே அதுவும் எழுதியிருக்காரு. அவர் எழுதியிருக்காரு. அதாவதுங்க ஒரு 25% தவிர மீதி 75% அவருடைய யாரோ சொன்னதை கேட்டு அவர் எழுதியிருக்கார். விசாரணை அதிகாரி அவர் எங்க விசாரணை அதிகாரிக்கு மேலே கார்த்திகேயன் அது சிறப்பு குழு தலைவராக இருந்தார். அதாவது இதுக்கு பின்னால் வந்துங்க சிஐஏ இருக்கு. எப்படி சிலி நாட்டினுடைய அதிபர் அல்லண்டேவை அமெரிக்கா தனக்கு பிடிக்கலன்னு கொண்டாங்க. ஏன் ராஜீவ் காந்தியை கொன்றாங்கன்றதுக்கு காரணம் என்னன்னா, ஈராக்கில் வார் நடந்தது. அந்த வார் நடந்தபோது இங்கே வந்து அமெரிக்க போர் விமானங்கள் வந்து இந்தியாவில் இறங்கி பெட்ரோல் போட்டுக்கிட்டு போய் அங்கே குவைத்தை சதாம் ஹுசேன் பிடிச்சிட்டார். குவைத்திலிருந்து தான் பெரும்பாலான பெட்ரோல் கச்சா எண்ணெய்கள் அமெரிக்காவுக்கு போயிட்டுருக்கு. அதனால் குவைத்தை மீட்பதற்காக அப்படைகள் போகும்போது ராஜீவ்காந்தி என்ன பண்ணிட்டார், பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் காங்கிரஸ் ஆதரவுடன் இருந்த சந்திரசேகர் பிரதமராக இருந்த தினத்தில் இங்கேருந்து பெட்ரோல் போட்டு மனித குலத்தை அழிப்பதற்கான ஒரு விமானம் செல்வதற்கு நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன், உடனடியாக பெட்ரோல் டீசல் போடுவதை நிறுத்தணும்னு சொன்னார். அப்புறம் சந்திரசேகர் அமெரிக்க அதிபர் கிளின்டன் கூப்பிட்டு, என்னங்க நீங்கள் பெட்ரோல் டீசல் இல்லைங்க, எங்களுக்கு ஆதரவு, அவங்க ஆதரவு இல்லைன்னா நான் பிரைம் மினிஸ்டராகவே இருக்க முடியாது, அதனால் கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க பாகிஸ்தானில் போட்டுக்கிட்டு போய் அங்கே குவைத்தை மீட்ட வரலாறு இருக்குது. அதில் ரொம்ப கோபம். அதை விட என்ன ஆகிப்போச்சுன்னா, இந்த வரலாறு வந்து கார்த்திகேயனுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ரகோத்தமனுக்கு தெரியாது. இல்லை, இப்போ இந்த கொலையில் விடுதலை புலிகள் சம்மந்தப்படலைன்னு சொல்கிறீங்களா? விடுதலை புலிகள் தான் காரணம். இல்லை, நீங்கள் சொல்கிற காரணங்கள் வேறு இல்லை. கேளுங்களேன், நான் சொல்கிற காரணம் வேறு இல்லை. அதுக்கப்புறம் சிஐஏ என்ன பண்ணோன்னா, எப்போவுமே அவங்க நேரடியாக களத்தில் வரமாட்டாங்க. யார் அவங்கள வச்சு கொல்றது? அப்போ அவங்க தேர்வு செய்தது சிஏ மூலயமா விடுதலை புலிகள். விடுதலை புலிகளுக்கு நிறைய பணம், ஆயுதங்களை அமெரிக்கா கொடுத்து இந்த கொலையை செய்திருக்கிறது. அதற்கு காரணம் என்னவென்று கேட்டால், இந்திய இராணுவம் தன்னுடைய பெண்களை கற்பழித்து விட்டதென்று இந்திய இராணுவத்தின் மீது அபாண்டமான குற்றச்சாட்டை பிரேமதாசாவும் ஜெயவர்த்தனேவும் கூட்டாக சேர்ந்து இந்திய இராணுவம் பிரபாகரன் கேட்டுக்கொண்டதன் பேரில் தாங்க இந்திய இராணுவமே இலங்கைக்குள்ளே போச்சு. இல்லை, அமைதிப்படையாக போனவர்கள் அதற்குரிய வேலைகள் செய்யவில்லைன்னு ஒரு பெரும் குற்றச்சாட்டு இருக்கு. நான் என்ன சொல்கிறேங்க, குற்றச்சாட்டை சொல்கிறவர் யாருன்னு பார்க்கணும். குற்றச்சாட்டு சொல்கிறவர் என்ன, ரகோத்தமன் என்ன சொல்கிறாரு, விடுதலை புலிகள்கிட்ட இருக்க ஆயுதங்களை முழுவதும் பறிமுதல் செய்த இராணுவம் மற்ற குழுக்களில் இருந்திருக்கக்கூடிய முழு ஆயுதங்களை பறிமுதல் செய்யவில்லை. மற்ற குழுக்கள் கிட்ட தான் ஆயுதமே கிடையாது, எல்லாரும் நீங்கள் தான் கொண்டுட்டீங்களே. அது அதற்கு முன்னாலேயே டெலோ இவங்க இபிஆர் டெலோலாம் இருந்தது இல்லையா? அதற்கு முன்பாக சொல்கிறேன், ராஜீவ்காந்தி அவர்கள் ஏற்பதற்கு முன்பாக அந்த உடன்படி ஜெயவர்த்தனா உடன்படிக்கையில் அதன்படி 13வது சட்டம், ஆமாம், அந்த சட்டத்தின்படி இவர்களுடைய ஆயுதங்கள் பறிக்கப்பட்டதை தவிர மற்ற குழுக்களோட ஆயுதங்கள் குழுக்கள் பலகீனம் அடைந்து விட்டது. ஸ்ரீ சபாரத்தனத்தை கொண்டுட்டாங்க, உமா மகேஸ்வரனை கொண்டுட்டாங்க, பத்மநாபாவை கொண்டுட்டாங்க, பத்மநாபாவெல்லாம் கொண்டது அதுக்கப்புறம் தானே? இல்லை, பத்மநாபாவை கொண்டதெல்லாம் இங்கே தமிழகத்தில் கொண்டது அதுக்கப்புறம் தானே? எது ஒரு 89க்கு அப்புறம் தானே? நான் இது 89க்கு முன்னால் சொல்கிறேன். ஐபிகேஎஃப் போகிறதுக்கு முன்னால் சொல்கிறேன். அதாவதுங்க, மற்ற குழுக்கட்கிட்ட ஆயுதமே இல்லை. இதுதான் இந்திய இராணுவத்தினுடைய ஒரு இது. விடுதலை புலிகள் தான் தனி இழக்க வேணும்னு கேட்குறாங்க. நம்ம ஆதரித்தது விடுதலை புலிகளை மட்டும்தாங்க. அது இந்திரா காந்தி பிள்ளை ஆதரிச்சிங்க. அதே நோக்கு ராஜீவ்காந்திக்கு இருந்தது மட்டும் இல்லை. அவர் அழைத்து என்ன சொல்கிறாரு, வடக்கையும் கிழக்கையும் நான் இணைக்கிறேன். வடக்கு தனியாக இருந்தது, கிழக்கு தனியாக இருந்தது. கிழக்கு மாகாணம், யாழ்ப்பாணம் கிழக்கு மாகாணம், வடக்கு மாகாணம் இணைத்து நீங்கள் முதல் மந்திரியாக கொஞ்ச நாள் இருங்க. எங்கள் மதர் எப்படி பங்களாதேஷை உருவாக்குனாங்க, அது மாதிரி தனி இடம் உருவாக்கி தரேன்னு அசோகா ஹோட்டலில் வச்சு பேசுனாங்க. இங்கே இருக்கக்கூடிய அசோகா ஹோட்டல்ன்றது 7 ஸ்டார் ஹோட்டலுங்க. அதுக்குள்ளே போயிட்டு ஹவுஸ் அரெஸ்ட்னு சொன்னால் யாராவது ஏற்றுக்குவாங்களா? இதில் ஏதாவது லாஜிக் இருக்கா? நீங்களே ஒரு பத்திரிகையாளர். தீட்சித்தருடைய பிளான் தான் அது. இல்லை, தீட்சித்தர் உண்மையாகவே அதில் வந்து ஒன்றே ஒரு இடத்துல அவர் கோட்டை விட்டார். அதை நானே ஒத்துக்கிறேன். என்னன்னா, அங்கே வந்து தமிழ் பேசக்கூடிய இராணுவத்தை அனுப்பியிருக்கணும், நம்ம சீக்கியன் பெட்டாலியன் அனுப்பணும். அது ஒரு குறை இருந்ததாங்க. ஏன்னா இவங்க பேசுகிறது அவங்களுக்கு புரியல, தமிழர்கள் பேசுகிறது இந்த சீக்கிய பட்டாலியனுக்கு புரியல. தமிழ்நாடு ரிஜிம் அனுப்பியிருக்கணும். அது ஒரு குறையை நானே ஒத்துக்கிறேன். இந்த சீக்கியருங்க போனவங்க என்ன பண்ணாங்கன்னா, போன போதுங்க ஆரத்தி எடுத்து வரவேற்றாருங்க இலங்கை பெண்கள். அப்படிப்பட்டவர்கள்
பின்னால் அவங்க மேலே இந்த மாதிரி குற்றச்சாட்டை இன்ன வரைக்குங்க இலங்கையில் இருக்கக்கூடிய நிறைய பேர் உங்களுக்கும் தொடர்பு இருக்குது, எனக்கும் தொடர்பு இருக்குது. ஏங்க கற்பழித்தாங்க இராணுவம்னு சொல்கிறீங்களா? உண்மையானா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்க தான் இருக்காங்களே தவிர ஆமாம் கற்பழித்தாங்கன்னு சொல்லவே இல்லை, யாருமே சொல்லலை. அது ஒரு முழு முதற் காரணம் இல்லையா அந்த கொலைக்கு பின்னால நீங்க சொல்ற இல்லைங்க, நடக்கவே இல்லை. இல்ல அவங்களுடைய பாயிண்டின் படி, விடுதலை புலிகளுடைய எண்ணங்களின்படி இந்த ஒரு காரணமும் இருந்தது. இல்லை, இந்த காரணம் இருக்கிறத விட பிரேமதாசா கிட்ட விலை போயிட்டார் பிரபாகரன். என்னன்னா முதல்ல ஒத்துக்கிட்ட பிரபாகரன் இந்த மண்ணில் நம்ம மண்ணில் அந்நிய இராணுவம் இருக்கக்கூடாதுன்னு பிரேமதாசா கணக்கு போட்டு ராஜபக்சே பிரபாகரனுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, மிகப்பெரிய லாயர், சுப்ரீம் கோர்ட் லாயர், இலங்கை சுப்ரீம் கோர்ட் லாயர் ராஜபக்சே. பலருக்கு வரலாறு தெரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க. பல வழக்குகளில் பிரபாகரனை சுப்ரீம் கோர்ட்டில் மீட்டவரே ராஜபக்சே தான். இல்லைன்னு இந்த விடுதலை புலிகளை சொல்லுங்கள். இன்றைக்கி பேசிகிட்டு இருக்காங்களே நிறைய பேர். நெடுமாறனுக்கே இந்த விஷயம் தெரியாது. சும்மா நெடுமாற காங்கிரஸில் இருந்தார். யூ ஆர் மை டியர் சன், யூ ஆர் மை சேவ் மை லைஃப்னு சொன்ன இந்திரா காந்தி பையனை கொண்டவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கார் நெடுமாறனை கேட்டு பாருங்கள். வெறும் நம்ம பேர் என்ன, இந்த நம்ம அதான் இலங்கை ஜனாதிபதிங்க, பெரிய வக்கீல்னு சொன்னேன் இப்போ, அது பேர் ராஜபக்சே தாங்க. பல வழக்குகளில் பிரபாகரனுக்கு ஆஜராகி அவரை வெளியே எடுத்தார். அந்த ராஜபக்சே மூலியமாக பேசி, நீங்கள் வரலாறில் பாருங்கள், அங்கே ஒரு புத்தகம் ஒன்று வந்தது, இலங்கையிலேருந்து வந்த புத்தகத்தை படித்தேன். அது ஒரு அட்வொகேட்டு, பத்திரிகை நிருபர் தான் அவர், பத்திரிகையாளர் எழுதியிருக்காரு. பிரேமதாசா கிட்ட ராஜபக்சே பணம் கூட பிரபாகரனுக்கு வாங்கி கொடுத்தாரு. அதை என்ன எப்படி வெளியேற்றுறதுன்னு ஒரு கணக்கு போட்டாங்க இவங்கெல்லாம். இராணுவம் எங்கள் பெண்களை கற்பழிச்சிட்டாங்கன்னு சொன்னால் அதுதான் ஒரு ஈஸியான வழி அப்படின்னு இவங்க திட்டம் போட்டு அதை வெளியேற்றுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. ராஜீவ்காந்தி இருக்க வரைக்கும் அதை ஒத்துக்கலை, எங்கள் இராணுவம் அந்த மாதிரியெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னாங்க. ஆனால் விபி சிங் ஆட்சி வந்த உடனே ஒரே மாதத்தில் இராணுவத்தை திருப்பி வாபஸ் வாங்கிட்டாங்க. அப்போ சிஐஏ என்ன பண்ணுதுன்னா தேர்வு செய்து அதற்கப்புறம் இலங்கை இராணுவத்திற்கு இந்தியா தானே முழு உதவி செய்தது, ஆயுத உதவியெல்லாம் செய்தது. ஈழப்போர் யாராலையும் ப்ரூவ் பண்ண முடியாது. நான் உங்களுக்கு ஓப்பனாக சொல்கிறேன், இலங்கையோட இறுதி கட்டத்தில் இலங்கைக்கு மிகப்பெரிய ஆயுத உதவி இந்தியா. இலங்கையிலிருந்து நடேசன் இந்திய அரசாங்கத்துக்கிட்ட தான் பேசுகிறார், எங்களை காப்பாற்றுங்க, எங்களை சுற்றி 133 சீன டேங்குகள் நிற்கிது, இந்தியா நினைத்தால் மட்டும்தான் எங்களை காப்பாற்ற முடியும் நடேசன் பேசுகிறார். பேசின உடனே இந்தியா டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் ராஜபக்சே கிட்ட பேசுகிறார். ராஜபக்சே என்ன சொல்கிறார், ஆயுதங்களை கீழே போட சொல்லுங்கள், நாங்கள் அதை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறோன்னு சொல்கிறார். உடனே பொன்சேகாவை கூப்பிட்டு ராஜபக்சே எந்த தாக்குதலும் வேணான்றார். ஆனால் இது என்ன நடக்குதுன்னா, சரி ஆயுதங்களை கீழே போடுறோன்னு சொன்ன உடனே இங்கே இருக்கக்கூடிய சில தலைவர்களை நடேசன் பிரபாகரன் தொடர்பு கொள்கிறார். அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ தேர்தல் நடக்கிற நேரம், அந்த நேரத்தில் என்ன சொல்கிறாரு, நீங்கள் ஆயுதத்தை கீழே போடாதீங்க, போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு இதுவாகிடும், ஆட்சி மாற்றம் வரப்போகுது. ஒரு சொல்கிறார், அவர் பேர் சொல்ல நான் விரும்பலை, அவர் சொல்கிறார் நானே மத்திய மந்திரி ஆகிடுவேன், இந்தியா இலங்கையை தும்சம் பண்ணிவிடுவோம், தனி ஈழத்தை அமைச்சிடுவோம், ஆயுதத்தை கீழே போடாதீங்கன்னு சொல்கிறார். திரும்ப ராஜபக்சே என்ன பண்ணுறாரு, ஆயுதத்தை கீழே போட்டால் தான் பேச்சுவார்த்தைன்னு சொல்கிறார். இவர் என்ன சொல்கிறாரு, இங்கே இருக்கிற ஒரு தலைவர் அவர்கிட்ட போடாதங்கிறாரு. ஆனால் இங்கே இருக்கிற தலைவர் பேச்சை கேட்ட பிரபாகரன் இந்திய அரசாங்கத்தினுடைய பேச்சை கேட்க மறுத்தார். இந்திய அரசாங்கத்தினுடைய பேச்சை கேட்காதீங்க, உங்களை ஏமாத்துறாங்கன்னு இங்கே இருக்கக்கூடிய ஒரு தலைவர் சொன்ன காரணத்தினால அவங்க துப்பாக்கி கீழே போடலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்க அவங்கக்கிட்ட, நீங்கள் வெள்ளக்கொடியை கையில் எடுத்துகிட்டு வாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க, உங்களுக்கு ஒரு அரசியல் கைதி மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்டை உங்களுக்கு கொடுப்பாங்க, அதுக்கெல்லாம் நாங்கள் பொறுப்பு, அதை தாண்டி ஏதாவது பண்ணால் உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும், கப்பலில் உணவு அனுப்பணும், ஜெயவர்தனை திருப்பி அனுப்பினார். ராஜீவ்காந்தி ஃபோனில் கூப்பிட்டார் ஜெயவர்தனவை, என்ன நான் கப்பலில் உணவு அனுப்பினா திருப்பி அனுப்பிச்சிட்டிங்க, இப்போ விமானத்தில் அனுப்புகிறேன், பெங்களூர்லேருந்து போச்சு, என்னுடைய விமானத்திற்கு ஒரு சிறு பாதிப்பு ஏற்பட்டாலும் இலங்கை உலக வரப்படத்தில் இருக்காதுன்னு சொன்னவன் தான் எங்கள் தலைவன் ராஜீவ்காந்தி. அதை யாரும் மறுக்க முடியாது. அந்த வரலாறுலாம் உங்களுக்கு தெரியும். அப்புறம் கப்பலில் போனதை மறித்தோன்னே விமானத்தில் போய் போட்டோம். அப்போ அவ்வளோ பெரிய பற்றோடு இருந்த அந்த இலங்கை தமிழர்கள் கிட்ட
நம்ம இராணுவத்தை வந்து பாதுகாப்புக்கு தான் அனுப்பணும். ஏன்னா அங்கே வந்து அவர் என்ன சொல்கிறார் பிரபாகரன், இராணுவத்தை அனுப்ப வேண்டிய அவசியம் ஏன் வந்ததுன்னா, சிங்கள இராணுவம் அங்கே நின்று கொண்டு அட்டூழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள்னோடனே இதை அனுப்புறதுக்கு ஒரே வழி தான், எங்கள் இராணுவத்தை அங்கே நிறுத்திட்டு இவங்களை அனுப்பிடுறோன்னு அப்படி தான் அனுப்பணும். அதுக்கு அப்புறம் பிரேமதாசா வந்து ராஜபக்சே மூலிமா பிரபாகரனை சேர்த்துக்கிட்டு இலங்கை இராணுவத்தின் இந்திய இராணுவத்தின் மீது அபாண்டமாக பழியை சுமத்தி தேவையில்லாத ஒரு நிலையை உருவாக்கி வெளியேற்ற காரணமாக இருந்ததனால்தான் இந்திய இராணுவம் அங்கேயே இருந்திருந்தாங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், வெளியேற்றாமல் இருந்திருந்தா இன்றைக்கி தனியிடம் வந்திருக்கோம். பிரபாகரன் தனியிடத்தினுடைய அதிபராக இருப்பார். எல்லாவற்றையும் கெடுத்தவர்கள் இங்கே தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் தான் என்ற குற்றச்சாட்டை நான் வைக்க விரும்புகிறேன். மிக்க நன்றி. ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பின்னால் இருந்த பல்வேறு சம்பவங்கள் மற்றும் அதற்கு பின்னால் நடந்த நிகழ்வுகள் மற்றும் இலங்கையில் நடைபெற்ற பல்வேறு சம்பவங்கள் இதை பற்றி எங்களை விளக்கி கூறியதுக்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்ததுக்கு நன்றி.